ஹாய் ஹலோ வெல்கம் டு கோவை அரிசுவை சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வீட்டிலையே ஆலுவேரா ஜெல் எப்படி செய்யலாங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கற்றாழை ஜெல்லில் இயற்கையாகவே நிறையா மருத்துவ குணங்கள் இருக்குங்க. ஜெலட்டின் ஆட் பண்ணாமல், சைனா கிராஸ் ஆட் பண்ணாமல், எந்த ஒரு கெமிக்கலுமே ஆட் பண்ணாமல் இந்த ஆலுவேரா ஜெல்லை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோடய வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கோவை அரிசுவை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு ரிசீவ் ஆகும். வாங்க இந்த ஹோம்மேட் கெமிக்கல் ஃப்ரீ ஆலுவேரா ஜெல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஆலுவேராவை கட் பண்ணும்போது இந்த மாதிரி ரெட் கலரில் ஒரு சீரம் மாதிரி வரும். அது நம்மளுக்கு தேவையில்லை. இதை கொஞ்ச நேரம் வச்சிங்கன்னா அது ஃபுல்லாக வெளியே வந்துடும். அதுக்கப்புறமா இந்த ஆலுவேராவை மேலே கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு சைடில் இந்த மாதிரி முள்ளு மாதிரி இருக்கும், அதை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி ரெண்டு சைடும் கட் பண்ணதுக்கப்புறமா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கத்தியில் மேலே இருக்கிற அந்த தோலை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஜெல்லை மட்டும் ஸ்பூனில் தனியாக எடுத்துருங்க. இது மாதிரி எல்லா பீசஸையுமே ஸ்பூனில் எடுத்துக்கோங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், ஆலுவேராவை இந்த மாதிரி மிக்ஸியில் அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு கிடச்சிரும். ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இது மேலே ஒரு ஒயிட் கிளாத் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச ஆலுவேராவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஆலுவேரா ஊற்றுனதுக்கப்புறம் இந்த துணியோடு சேர்த்து பிடிச்சி நல்லா பிழிஞ்சு விடுங்க. இந்த மாதிரி துணியில் போட்டு புளியும் போது நம்மளுக்கு அந்த கிளியரான ஆலுவேரா ஜெல்லு மட்டும் கிடைக்குங்க. இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி துணியில் பிழிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையில்லாதெல்லாம் இந்த துணியிலேயே தங்கிடுங்க. இப்போ உங்களுக்கு ரொம்பவும் கிளியரான ஆலுவேரா ஜெல் கிடச்சிருச்சு. இந்த ஆலுவேரா ஜெல் ரொம்ப நாளைக்கு வரணும், அதுவும் இல்லாமல் ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கடையிலலாம் கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறாங்க. ஜெலட்டின் பவுடர், சைனா கிராஸ் இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணுறாங்க. அதெல்லாம் தேவையில்லைங்க. ஒரு லெமனோட ஜூஸ் மட்டும் போதுங்க, இது கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்துருக்கிற அளவு கற்றாழையை பொறுத்து நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு ஆஃப் லெமனோட ஜூஸ் கொஞ்சமாக புழிஞ்சு விடுறேங்க. பாருங்கள், போதும். இந்த அளவுக்கு புழிஞ்சிங்கன்னா போதும். இப்போ இந்த லெமன் ஜூஸை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த லெமன் ஜூஸ் ஆட் பண்ணது மட்டுமே போதுங்க. இது 20 டேஸ் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலில் போட்டு நீங்கள் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் ஒரு விட்டமின் இ கேப்சூல் மட்டும் சேர்த்திக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய ஹோம்மேட் ஆலுவேரா ஜெல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு 20 டேஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆலுவேரா ஜெல்லை ஹேர் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க. இந்த ஆலுவேரா ஜெல்லை நீங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும்போது ஃபேஸ் நல்லா ஷைனிங்காகவும் க்ளோவாகவும் இருக்குங்க. நீங்கள் வேறு ஏதாவது ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணும்போது அது கூட இந்த ஆலுவேரா ஜெல்லை ஆட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஹேர் பேக் அப்ளை பண்ணும்போது அது கூட இந்த ஆலுவேரா ஜெல் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஹேர் பேக் இல்லாமல் செப்பரேட்டாக கூட இந்த ஆலுவேரா ஜெல்லை ஹேருக்கு அப்ளை பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க. கண்டிப்பாக நிறைய மெடிசினல் யூஸஸ் இருக்கக்கூடிய இந்த ஆலுவேரா ஜெல்லை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் என் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கோவை அரிசுவை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.